அமர் பிரசாத் ரெட்டியை பிடிக்க மும்பை, டெல்லி, குஜராத்திற்கு 3 தனிப்படைகள் விரைந்திருக்கின்றன. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. சென்னை கோட்டூர்புரம் பாரதி அவென்யூ பகுதியை சேர்ந்தவர் தேவி. இவரது தங்கை ஆண்டாள் பாஜகவில் மாவட்ட துணைத் தலைவியாக பதவி வகித்து வருகிறார். இவர் கடந்த 19ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை வந்ததை அடுத்து சித்ரா நகர் பகுதியில் இருந்த ஆட்களை அழைத்து வருவது தொடர்பாக ஆண்டாளுக்கும் அதே கட்சியை சேர்ந்த நிவேதா என்பவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து கடந்த 21ஆம் தேதி இரவு பாஜக பிரமுகர் அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநர் ஸ்ரீதர், அவரும் மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த நிவேதா உள்ளிட்ட 3 நபர்கள் ஆண்டாள் வீட்டிற்கு அத்துமீறி நுழைந்து தேவி மற்றும் அவரது தங்கை ஆண்டாளை சராமாரியாக தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி அமர் பிரசாத் ரெட்டியிடம் இருந்து நீங்கள் வாங்கிய பணத்தில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என கேட்டிருக்கின்றன. இதை வெளியே சொன்னால் குடும்பத்துடன் கொலை செய்துவிடும் என்று மிரட்டியிருக்கிறார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த தேவி அவரது உறவினர்கள் மீட்டு தி நகரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று தற்போது வீடு திரும்பியிருக்கிறார். இந்த அடுத்து தேவியின் உறவினர் அறிவியலின்படி அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநர் ஸ்ரீதர் மற்றும் பாஜக நிர்வாகி நிவேதா உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி, அவரது கார் ஓட்டுநர் ஸ்ரீதர், நிவேதா மற்றும் கஸ்தூரி உள்ளிட்ட 4 பேர் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அத்துமீறி உள்ளே புகுந்து தாக்குதல், காயப்படுத்துதல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக ஏற்கனவே அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரை ஏற்கனவே போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மேலும் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டியை பிடிக்க கடந்த வாரமே ஒரு 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர் எங்கிருக்கிறார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 தனிப்படைகளில் ஒன்று மும்பைக்கு அந்த கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய விஜயன் தலைமையில் தற்போது மும்பைக்கு விரைந்து மற்றொரு தனிப்படையானது குஜராத்துக்கு விரைந்திருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவர் இன்னும் அவர் தரப்பு, அதாவது அமர் பிரசாத் ரெட்டி தரப்பில் நேரடியாக நீதிமன்றத்தில் சரணடைவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அவர் தொடர்ந்து தலைவராக இருப்பதை அடுத்து தற்போது போலீசார் தரப்பில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவரை கைது செய்யும் நடவடிக்கைகள் தற்போது போலீசார் ஈடுபட்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.